தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 1000 கோடி வசூல் பண்ணல. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் எந்த படமும் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுக்கல. ஸோ இனி வர படங்களில் என்னென்ன படம்லாம் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிக்கங்க. 5th பிளேஸில் நம்ம தலைவரோட ஜெயிலர் படம் ரொம்பவே எதிர்பார்த்த ஜெயிலர் 1 650 crore தான் ரீச் பண்ணிச்சு. ஜெயிலர் 2 தரமான சம்பவம் நெல்சன் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ 1000 கோடி எதிர்பார்க்கலாம். 4th பிளேஸில் நம்ம கமல் சரோட தக் லைஃப் படம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. மணிரத்னம் டைரக்ஷனில் ஏற்கனவே டீசர்லாம் பார்த்தோம். கூஸ்பம்ஸ் அள்ளி விட்டுருக்காங்க. எஸ்டிஆர் கூட இருக்காரு. ஒரு பந்தி அடிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3rd பிளேஸ்ல தளபதியோட ஜனநாயகன் படம், தளபதியோட கடைசி படம் எச்ஓ டைரக்ஷன்ல பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் படமா வெயிட் பண்ணி தரமான சம்பவத்தை வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். 2nd பிளேஸ்ல நம்ம தலைவரோட கூலி படம், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தலைவர் இருக்கார். இது ரெண்டுமே போதும் படம் வந்து 1000 கோடி வசூல் பண்றதுக்கு எந்த ஒரு டவுட் இல்ல. அதை வந்து செய்றாங்க இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 1st பிளேஸ்ல தலைவரோட குட் பேட் அக்லி டீசரே ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம். இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான்றதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் 10 ஒரு சம்பவம். இந்த 5 படத்துல எந்த படம் 1000 கோடி அடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரே கவுண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க.